வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் வந்து 10th கிளாஸ் மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.7 பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும். ஃபஸ்ட்டு சம் வந்து 3, 9, 27, 81. செகண்ட் சம் வந்து 4, 44, 444, 4444. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு தொடர் வரிசை பெருக்கு ஒரு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை எனில் ஒரு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை எனில் ஒரு தொடர் வரிசை பெருக்கு அதன் விகிதங்கள் சமமாக இருக்க வேண்டும். ஒரு தொடர் வரிசை பெருக்கு தொடர். இப்போ ஃபஸ்ட்டு சம எடுங்கம்மா. 3, 9, 27, 81 ... இது வந்து என்னது? T1. இது வந்து என்ன? T2. இது வந்து T3. இது வந்து T4. இதனுடைய விகிதம்னா என்னது? R = T2/T1. அதனுடைய விகிதங்கள் சமமாக இருக்கணும். தென் நெக்ஸ்ட் R = T3/T2. அடுத்து R = T4/T3. இதனுடைய விகிதங்கள் சமமாக இருக்கு. இப்போ நம்ம எழுதுவோமா? ஸோ 3, 9, 27, 3, 9, 27, 81. ஓகே. R = T2/T1. அப்படின்னா என்னது? That implies 9/3, that is equal to 3. So R = 3. Then next R = T3/T2. T3 வந்து என்னது? 27/9. So that is equal to 3. R வந்து 3. Then next R = T4/3. So that is 81/27. கேன்சல் பண்ண. ஸோ 3. ஸோ R = 3. பார்த்தீங்களாம்மா? இப்போ R = T2/T1, T3/T2, T4/T3 = 3. பொது விகிதங்கள் எல்லாம் சமமாக இருக்கா இல்லையா? அப்போ 3, 9, 21, 27, 80 ஒரு பெருக்கு தொடர் வரிசை. ஒரு பெருக்கு தொடர் வரிசை. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் வந்து என்னம்மா போட்டிருக்கோம்? 444, 444, 4444. இதில் வந்து இது வந்து T1, இது T2, இது T3, T4. ஸோ R = T2/T1. So 44/4, that is equal to 11. So R = T3/T2. T3 444 divided by 44, that is equal to 44. So this. The next R = T4/T3. T4 வந்து என்னது? 4, 4, 4, 4. T3 வந்து 4, 4, 4, 4. 1, 1, 1. எல்லாத்தையும் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பை 1, 1. ஓகேம்மா? இப்போ இதனுடைய பொது விகிதங்கள் பாருங்கள். T2/T1 not equal to T3/T2. இதனுடைய பொது விகிதங்கள்லாம் என்னது? சமமே இல்லை. அப்போ 444, 444, 4444 ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல. ஓகேவாம்மா? இதனுடைய பொது விகிதங்கள்லாம் சமமாக இருக்கணும். இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? இது வந்து ஒரு
பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். பொது விகிதங்கள் சமமாக இருந்தால் பெருக்கு தொடர் வரிசை. பொது விகிதங்கள் சமமாக இல்லைன்னா பெருக்கு தொடர் வரிசை அல்ல. ப்ராப்ளத்தை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. உங்களுக்கு ஏதாவது டியூஷன் கிளாஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லைவ் செக்ஷனுக்கு வந்து எப்படி நான் பாடம் நடத்துகிறேன். ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.